திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பனின் 90வது பிறந்தநாள் விழா சென்னையில் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ரஜினி கலந்து கொண்டார். அவர் விழாவில் பேசுகையில், நான் நடித்த பாஷா படத்தை ஆர்.எம். வீரப்பன் தான் தயாரித்திருந்தார். அந்த படத்தின் 125வது நாள் விழாவில் நான் கலந்து கொண்டு மேடையில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி பேசினேன். அன்று இரவே அவருடைய அமைச்சர் பதவி போய்விட்டது. அடுத்த நாள் அந்த விஷயம் கேள்விப்பட்டு கொஞ்சம் பயத்தோடு அவருக்கு போன் செய்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன். அவர் சிரித்துக்கொண்டே இது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். என்னிடம் பலரும் இப்போது நான் நடிக்கின்ற கபாலி படம் பாஷாவை மிஞ்சுமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். பாட்ஷாவை மிஞ்சும் அளவிற்கு இன்னொரு படம் வருமா என்று தெரியவில்லை. எப்பவுமே ஒரே ஒரு பாட்ஷாதான் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், ஆர்.எம். வீரப்பன் ஒரு முறை கூட மருத்துவமனைக்கு சென்றதே இல்லை என்று கூறுவார்கள். மருத்துவமனைக்கு சென்று திரும்பிய வேதனையை அனுபவித்தவன் நான். தயவு செய்து யாரும் மருத்துவமனைக்கு போகாத அளவிற்கு உடம்பை வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று பேசினார் நடிகர் ரஜினிகாந்த். இந்த விழாவில் பழம்பெரும் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன், தயாரிப்பாளர் ஏ.வி.எம். சரவணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.